திருச்சி பிஆர்சிஐ சிறப்பு நிகழ்வில் ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். சென்னை அண்ணா நகரில் மதுபானம் கலந்த ஐஸ்கிரீம் விற்பனை செய்யப்படுவதாக யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்களில் பரவிய வீடியோக்கள் அனைத்தும் நீக்கப்பட்டிருக்கு. இதனுடைய முழு பின்னணி என்ன என்பதை விவரிக்கிறார் எமது செய்தியாளர் தாய்மானவன். சென்னை அண்ணா நகரில் செயல்பட்டு வரக்கூடிய பிரபலமான ஐஸ்கிரீம் கடை ஒன்றில் மதுபானம் கலந்த ஐஸ்கிரீம்கள் விற்பனை செய்யப்படுவதாக யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்கள் சிலர் வெளியிட்ட சமூக வலைதள காட்சிகள் என்பது பேசுபொருளாக மாறியிருந்தது. குறிப்பாக ஐஸ்கிரீம்கள் என்பது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பரவலாக அனைவராலும் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு உணவாக இருக்கக்கூடிய சூழலில் அந்த உணவில் மதுபானம் கலந்திருப்பது என்பது ஒரு அதிர்ச்சியை மக்களிடையே ஏற்படுத்தியிருந்தது. இதன் விளைவாக பொதுமக்கள் சிலர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு புகார் அளிக்கிறாங்க. புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்ட போது முதற்கட்டமாக மேற்கொள்ளப்பட்ட அந்த ஆய்வில் சம்பந்தப்பட்ட ஐஸ்கிரீம்கள் எதிலையுமே மதுபானம் கலக்கவில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. அதே சமயம் மதுபானத்துடைய ஃப்ளேவர்ஸ் அதில் ஆட் செய்யப்பட்டிருப்பது என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே தான் அந்த சம்பந்தப்பட்ட ஐஸ்கிரீமுடைய மாதிரிகளை எடுத்து சென்று உரிய முறையில் லேபில் பகுப்பாய்வு செய்வதற்காக அந்த மாதிரிகள் அனைத்துமே சேகரித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எடுத்து சென்றிருந்தாங்க. அதே சமயம் சம்பந்தப்பட்ட கடைக்கும் ஒரு வார்னிங்கை கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, மதுபானத்துடைய பெயரில் இப்படியெல்லாம் ஐஸ்கிரீம் விற்பனை செய்யக்கூடாது எனவும் பொதுமக்களுக்கு சரியான முறையில் ஐஸ்கிரீமை விற்பனை செய்யக்கூடிய வகையில் பெயர் மாற்றத்தை செஞ்சு முறையாக விற்பனை செய்ய வேண்டும் என்பதை வழிகாட்டுதலாக வழங்குறாங்க. அதே போல் சம்பந்தப்பட்ட கடைக்கு நேரடியாக வருகை தந்து அந்த வீடியோ காட்சிகளை எடுத்து வெளியிட்ட யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்களுக்கும் பல்வேறு வழிகாட்டுதல்களை உணவு பாதுகாப்புத்துறை வழங்கியிருந்தது. குறிப்பாக அந்த வீடியோ காட்சிகள் அனைத்துமே நீக்கம் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்கள் உண்மைத்தன்மையை அறிந்துதான் இது போன்ற வீடியோ காட்சிகளை பதிவு செய்ய வேண்டும் என்பதையும் உணவு பாதுகாப்புத்துறையின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் எந்தெந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்கள் ப்ரமோஷன் அடிப்படையிலும் சாதாரண முறையிலும் நேரடியாக வருகை தந்து அந்த வீடியோ காட்சிகளை எடுத்து தங்களுடைய சமூக வலைதள கணக்குகளில் வெளியிட்டிருந்தார்களோ அந்த சமூக வலைதள கணக்கில் இருந்து அந்த வீடியோ காட்சிகள் அனைத்தும் தற்போது நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. எனவே இனி வரும் நாட்களில் இந்த இன்ஃப்ளூயன்சர்கள் அனைவருமே சம்பந்தப்பட்ட உணவு கடைகள் மற்றும் ஐஸ்கிரீம் பார்லர்கள் என எந்த உணவு பாதுகாப்பு துறையின் கீழே இயக்கப்படக்கூடிய லைசன்ஸ் பெற்றிருக்கக்கூடிய இடங்களுக்கு மட்டுமே சென்று இந்த போன்ற ரிவ்யூக்களை செய்ய வேண்டும் எனவும் பொருட்களை ரிவ்யூ செய்வதற்கு முன்னதாக அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ந்துதான் ரிவ்யூ செய்ய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என உணவு பாதுகாப்புத்துறை கேட்டுக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் தொடர்ந்து அந்த ஐஸ்கிரீமுடைய மாதிரிகள் என்ன, அதில் ஏதேனும் கலப்படங்கள் இருக்கிறதா என்பது தொடர்பான ஆய்வுகள் என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உணவு பாதுகாப்புத்துறையின் தரப்பில் தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. திருச்சி பிஆர்சிஐ சிறப்பு நிகழ்வில் ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.